Welcome to Saranya Sathya's Kitchen. Madurai special mutton kola urundai எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியாவும் நல்ல கிறிஸ்பியாவும் நல்ல சூப்பரா குலோப் ஜாமுன் மாதிரி அழகா ரவுண்டா விரிசலே இல்லாம அழகா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அழகா குண்டு குண்டா சூப்பரான கோலா உருண்டை கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல இதுக்கு கரம் மசாலா ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். நம்ம ரெடிமேடா கிடைக்கிறத விட நம்மளே ரெடி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், அன்னாச்சி பூ 1, ஏலக்காய் 2, கிராம்பு 4, பட்டை 4. இதை எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிற போறோம். கொஞ்சம் கூட எண்ணெய் ஊத்திராதீங்க, கருகாம நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பவுடர் பண்ணணும். நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா ரெடி. நெக்ஸ்ட் ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொரிகடலையும் 10 முந்திரி பருப்பும் தேவை. அதை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கிறணும். அப்புறம் மட்டன், நான் இதில் ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். எங்களுக்கு கொத்துக்கறி இங்கே கிடைக்கல, அதனால நார்மலான மட்டனை வாங்கி எலும்பே இல்லாத மட்டனை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அரைக்க போகிறோம். அப்படியே வாங்கி அரைக்கிறத விட அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்படும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். அந்த மட்டனில் உள்ள அந்த ஒயிட் கலரில் ஜவ்வு மாதிரி இருக்கும், அதெல்லாம் முடிஞ்ச அளவு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு கொத்துக்கறியாகவே கிடைச்சா அப்படியே யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோலா உருண்டை செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி 1/4 முடி தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு காரம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம செஞ்ச அந்த கரம் மசாலா பொடி, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி வெள்ளைப்பூடு 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை பொடி பொடியாக நல்லா நறுக்கியிருக்கோம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறணும். அதுலேயே நம்ம அரைச்சி வச்ச அந்த கறியை சேர்த்துக்கலாம். கொத்துக்கறியாக வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் கொத்துக்கறியை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அந்த கறியிலேருந்து தண்ணி அப்படியே ரிலீஸ் ஆகும், அது அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோம். இது கூடயே நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துருங்க, அப்போ தான் அந்த கறியோட சேர்ந்து வேக கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மூடி வச்சு அந்த கறியிலேருந்து தண்ணி அந்த தண்ணியிலே அந்த கறியும் வெந்துடும். 70% இதுலேயே நல்லா குக் ஆயிரும். அதனால தான் இந்த கோலா உருண்டை குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசானவங்களுக்கு கூட கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம நல்லா வேக வச்சு கொடுக்குறோம், பச்சை கறியை கொடுக்குறதுல. இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி வந்திருக்கும் அந்த கறியிலேருந்து. அதே மாதிரி நம்ம அரைச்சி போட்டது அப்படியே கொத்துக்கறி மாதிரியே உதிர் உதிராக வந்துருச்சு பாருங்கள். இதிலே நல்லா வெந்துடும், நல்லா வாசமாகவும் இருக்கும் கோலா உருண்டை. பச்சை கறியோட இந்த மாதிரி செய்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள், கறியும் நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வைத்த மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடுறோம். மிளகாய் தூள், அப்புறம் நம்ம அரைச்ச கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது அரைக்கலைன்னா நம்ம கடையில் வாங்கினது சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் பூ, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையுமே நம்ம தண்ணி வற்றினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை அதையும் நம்ம சேர்த்துடுறோம். இது கூடயே நம்ம பவுடர் பண்ணி வச்சு பார்த்தீங்களா பொரிகடலையும் முந்திரி பருப்பும், அதையும் இந்த டயத்தில் நம்ம சேர்த்துடுறோம். இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே பொடி பண்ணி வச்சு தான் சேர்க்கணும். மொத்தமாக இதிலே சேர்த்து செஞ்சிங்கன்னா அது சரியாக அரைப்படாது. இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். தண்ணியே ஊற்றாமல் நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க, சின்ன ஜாரில் கூட சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி இந்த அரைச்ச மசாலாவோட சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, விரிசலே வராமல் நம்ம கோலா உருண்டை வர்றதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு முட்டையை மட்டும் நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக முட்டை சேர்க்காம ஒரே ஒரு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இது முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அந்த முட்டை வந்து கலக்கிற மாதிரி பிணைஞ்சுக்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இதையும் நல்லா ஒன்று சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்கணும். எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம். அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முட்டை சேர்க்காமல் இருக்கிறது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. பொரிக்கிற அளவுக்கு நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நிறைய உருண்டைகள் போடாமல் உங்களோட பாத்திரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 8லேருந்து 10 உருண்டை போட்டுக்கிறோம். உடனே அந்த உருண்டையை போட்டு உடனே கிளறி விடாமல் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் மெதுவாக இந்த மாதிரி கிண்டி விடணும். நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நல்லா அந்த உருண்டையெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம கரண்டியை வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முறுன்னு குலோப் ஜாமுன் மாதிரி வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் அந்த கறி வாசனையோட அப்படியே கமன்னு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து உடனே நம்ம எடுத்துகிறோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கருகி உள்ளே வேகாமல் இருக்கும். நம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல விரிசலே இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே எந்த ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கோலா உருண்டை கிடைக்கும். இந்த உருண்டையை பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது முட்டை சேர்க்காதது. இது எப்படி விண்டு வந்திருக்குன்னு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இது டேஸ்ட் எல்லாமே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பார்க்க அழகாக இருக்கிறது வந்து அந்த முட்டை சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை சேர்க்கலைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். தொட்டா கூட கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும். அது இது வந்து குட்டியாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சின்னதாக உருட்டி கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரண்யா சத்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.